Oh my god. Hi. So we are in the Tokyo Sky Tree. I think மிக முக்கியமான இடம் இது. ஜப்பானில் பார்க்க வேண்டிய இடம் கரெக்டா? எஸ். பாருங்க இப்படி இருக்கு இந்த வியூவு. ஸோ ஹோல் ஜப்பானே தெரியுது ஆக்சுவலாக இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங். ஃப்ளைட்டில் நம்ம வந்து ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் ஆகும்போது நம்ம பார்ப்போம் இல்லையா, அதே எக்ஸைட். குளிர் ஒன்று தான். நம்ம வீட்டிலலாம் ஏசி காசு கொடுத்து வாங்கி ஏசி போடுவோம். பட் இங்கே வந்து இயற்கையாக ஏசியாக மாறி இருக்கு. ஹலோ வியூவர்ஸ், குட் மார்னிங் அண்ட் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் இர்ஃபான். ஜப்பான் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு டே ஜப்பானில் வந்து வேறு மாதிரி கற்பனை பண்ணேன். இப்படி இது ஊர் வேறு லெவலுங்க, வேறு லெவல். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஊரில் அந்த வந்து இறங்கின ஒன்று பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஊர் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு. ஓகேங்க, ஆரம்பிக்கலாமா? ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்போ லாபிக்கு போகிறோம். லாபியில் தான் ஐ திங்க் ரெஸ்டாரண்ட் இருக்குது. தெரியல, போய் செக் பண்ணோம் எங்கே இருக்குன்ட்டு. அங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் அப்படியே உங்களுக்கு ஹோட்டல் சுற்றி காமிக்கிறேன். ஐயோ, ஹோட்டல் என்னங்க எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எங்கே தெரியல. நம்ம நண்பர் வந்துட்டார் ஒருத்தர், அவர் தான் காமிக்கிறான்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ 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 வெரி மச். ஓ, இங்கே தான் இருக்கா ரெஸ்டாரண்ட்டு. ஓ, ஒரு பார்ட்டி ஹாலில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்ட்டி ஹாலில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. வா, எப்படி இருக்கு பாருங்க, ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு போல இருக்கே. ஆஹா, ஆல்மோஸ்ட் நம்ம ஆளுங்க நிறைய பேர் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க போல. நம்ம தான் லேட்டு. அச்சோ, சாப்பிடுவோம். என்ன ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்துட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுவோம் டிஷ்ஷு. ஆனால் லைட்டாக தான் சாப்பிட முடியும். பிகாஸ் இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும். நிறைய ஹெவியாக சாப்பிட முடியாது. லைட்டாக சாப்பிட வேண்டியது தான். இது வந்து ஆலு பரோட்டா, சன்னா அண்ட் வந்து ஆம்லெட். ஓகே, நாட் பேடு பட் குட். சாப்பிடுவோம் இன்னைக்கு. எஸ், நல்லபடியாக பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஹோட்டல் அப்படியே நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஓ ஓ ஓ, டோட்டல் ஜப்பானையே இங்கே படிச்சாருப்பா. ஹோட்டலுக்குள்ளே நிறைய ஷாப்பிங் பிளேசஸ், கிராண்ட் வெக்கேஷன்ஸ், அப்புறம் காட் பயங்கர கூலிங்காக இருக்குது. செம்ம கூலிங்காக இருக்குங்க. என்னால் பயங்கர கூலிங்காக இருக்குது, என்ன நிற்க முடியல. ஃப்ரீசருக்குள்ளே உட்காந்த மாதிரி இருக்குது. அப்படியே உள்ளே போக வேண்டியதுதான். எல்லா ட்ரெயின் நிற்குது பாருங்கள். புல்லட் ட்ரெயின், லோக்கல் ட்ரெயினாக நிற்குதுங்க.
ஹலோ வியூவர்ஸ், முதல்ல நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா உடைபா மெரைன் பார்க். டோக்கியோ சிட்டியில் மெயினில் இருக்குது. ஆக்சுவலாக இது முக்கியமான இடம், பார்க்க வேண்டிய இடங்க. இது ஒரு ஆர்டிஃபிஷியல் பீச். நானும் இது ஒரிஜினல் பீச் நினச்சேன். ஜப்பான்கார மூட அவுட்ஸ்டாண்டிங்கில் பா. இங்கே வந்து ஸ்விம்மிங் நாட் அலவுடுங்க. ஆக்சுவலாக ஜஸ்ட்டு பீப்புள் ஸ்பெண்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி ஈவினிங் இந்த பெஸ்ட் டைம் டு விசிட். ஈவினிங் வந்தால் ரொம்ப நல்லா என்கேஜ் பண்ணலாம். லைட்டிங்கோட நல்லா வியூ நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இங்கே வந்து டோட்டலாக இந்த பீச் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டர் லாங். ஆக்சுவலாக ஓகேவா. ஸோ இதுக்காகவே நான் வந்து இது ஒரிஜினல் பீச் நினச்சேன். பார்த்தா இது வந்து ஆர்டிஃபிஷியல் பீச். பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது ஆக்சுவலாக இது. ஸோ நம்ம இது பார்த்திங்கன்னா ரெயின்போ பிரிட்ஜுங்க. 1993 வந்து இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா நைட்டு ட்ராவல் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நைட் லைட்டிங் வியூ சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நீ இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு, உங்களுக்கு அழகாக இருக்கா? ரெண்டு பக்கம் நல்லா அழகாக இருக்கா? வியூவர்ஸ், நம்ம அடுத்த நெக்ஸ்ட்டு பிளேஸ் பார்த்திங்கன்னா முக்கியமான இடங்க. ஜப்பானில் வந்து யாராச்சும் ட்ராவல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த இடம் வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி இந்த இடம் பார்த்தோம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டெம்பிள்ஸ் போயிருப்போம், வந்திருப்போம். பட் இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான டெம்பிள். 628 AD அந்த டைம்லேருந்து இந்த டெம்பிள் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, நீங்கள் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷாப்பிங் பிளேஸும் இருக்குது. மெயின் இந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 800 மீட்டர்ஸ் லாங். கம்ப்ளீட்டாக ரெண்டு பக்கமும் ஷாப்பிங், நிறைய ஸ்மால் ஷாப்ஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப காஸ்ட்லிங்க ஆக்சுவலாக. நீங்கள் பாருங்கள், மக்கள் பார்த்திங்கன்னா வருஷம் பார்த்திங்கன்னா மில்லியன் ஆஃப் பீப்புள் இங்கே வந்து விசிட் பண்ணுறாங்க இந்த டெம்பிள். கிட்டத்தட்ட வந்து ஜப்பான்லேயே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டெம்பிள். ஓகே, டெம்பிள் வந்து சென்சோஜி டெம்பிள். இது வந்து அசகுசா அப்படின்ற இடத்துல இருக்குது. ஸோ அதனால் வந்து அசகுசா டெம்பிளும் சொல்கிறாங்க, சென்சோஜி டெம்பிளும் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ கிட்டத்தட்ட வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இடம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு, ஃபுல்லாக அழிஞ்சிச்சு. அண்ட் இந்த டெம்பிளும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டேமேஜ் ஆகிடுச்சு. பட் திருப்பியும் வந்து இங்கே ரெனோவேட் பண்ணி அந்த டெம்பிளை வந்து காப்பாற்றி அப்படியே அதை டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், மக்கள் பாருங்கள் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த டெம்பிள். பார்க்க அழகாக இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு? அந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக நெருப்பு வந்து எப்போவுமே எரிஞ்சிட்டே இருக்க போல இருக்குது. என்ன பண்ணுறாலும் அதே மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக டெம்பிளில் பார்ப்போம் இல்லையா, ஒரு பண்ணும்போது அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாம் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னல் அவங்க வச்சுருக்காங்க இந்த டெம்பிளில். ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் இடம் இருக்கும் ரெண்டு பக்கமும். அது நேராக வந்தால் இந்த இடமும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற மெயின் டெம்பிள் உள்ளே போனீங்கன்னா இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு கல்ச்சர் இருக்குது. இங்கே ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, நம்மளும் வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு தோணலாம் ஆக்சுவலாக உங்களுக்கு. காயின் இருக்குல்லங்க, நம்ம எதாவது காயின் இருந்தால் அந்த காயின் வந்து அங்கே தூக்கி போட்டு அந்த இங்கே இருக்கிற அந்த கடவுள் வந்து அவங்களுக்கு வந்து அதை நிறைவேற்றி கொடுப்பான்ற மாதிரி நம்பிக்கை. ஸோ பார்த்திங்கன்னா காயின் தூக்கி போடுறாங்களா, எல்லோரும் காயின் தூக்கி போடுறாங்க பாருங்க. அதுதான் முக்கியமாக இந்த வரத்துக்கான இந்த ரீசன் பார்த்திங்கன்னா, பீப்புள் நேராக வந்து இந்த காயினை தூக்கி போட்டு அவங்க வந்து ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு போகிறாங்க. திருப்பியும் நிறைவேற்றா திருப்பியும் வந்து இன்னொரு காயின் போடுறாங்க. ஸோ இதுதான் இந்த. ஆனால் சத்தியமாக இவங்க லாங்குவேஜ் புரியலங்க. கையாமையான்றாங்க, ஒன்றும் புரியல. கொஞ்சம் அப்படியே கேட்கலாம், ஏதாச்சும் புரியுமான்னு பார்த்தா ஃபாஸ்ட்டாக பேசுகிறாங்க என்ன மாதிரி. அதோடு சேர்த்து அதில் வந்து என்ன சொல்ல வராங்க தெரியாது. பார்த்திங்கன்னா இதுதான் ஜாப்பனீஸ் அசகுசா டெம்பிள். ஃபேமஸான டெம்பிள். கிட்டத்தட்ட உள்ளேருந்து வந்திருந்தோம். உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஜாம் பேக் பீப்புள். ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 பேர் மேலே இருப்பாங்க போல இருக்குது. ஆல் ஜாப்பனீஸ், சைனீஸ், கொரியன்ஸ், இந்தியன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட அதிகமாக இருக்கும். ஸோ வி ஆல் எக்ஸைட்டட் பார்க்கும்போது. நீங்கள் அப்படியே பார்க்கலாம். சிங்கப்பூரில் இதே மாதிரி தான் எடுத்துகிட்டு போனோம். அதே மாதிரி டெம்பிள் தான் இங்கேயும் இருந்துச்சு. ஆனால் அதை விட இது கொஞ்சம் பெரிய டெம்பிள்.
கொஞ்சம் தூரம் நடந்தாலும் அருமையான ட்ரிப் சார். இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு கம்பேர்ட் டு இந்தியா என்ன குளிர் ஒன்று தான். நம்ம வீட்டிலலாம் ஏசி காசு கொடுத்து வாங்கி ஏசி போடுவோம். பட் இங்கே வந்து இயற்கையே ஏசியாக மாறி இருக்குது. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் 4 நாள் இருக்குது. வெயிட் அண்ட் சி. வெரி குட் வெரி குட். டைம் சூப்பராக இருக்குது. எக்ஸலண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வித் டோக்கியோ. ப்ளசண்ட்டான விஷயம் என்னன்னா வெதர் சூப்பராக இருக்குது. ஸோ வி ஆர் என்ஜாயிங் திஸ் வெதர் ஆக்சுவலி. ஸோ பாருங்கள், ஹாய். ஸோ வி ஆர் இன் தி டோக்கியோ ஸ்கை ட்ரீ. திங்க் மிக முக்கியமான இடம் இது, ஜப்பானில் பார்க்க வேண்டிய இடம். கரெக்டாக? எஸ் எஸ் ஆல்மோஸ்ட் 644 மீட்டர்ஸ் வந்து 638 சம் 45. ஆமாம். யா பட் நம்ம போகிறது வெறும் 350 மீட்டர்ஸ் அப்சர்வேஷன் டெக். யா யா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்யூவில் நிற்கிறோம். ஸோ க்யூ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நேராக நம்ம வந்து அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்து ஸ்கை ட்ரீ தான். டோக்கியோ ஸ்கை ட்ரீ தான். இது வந்து வேர்ல்ட்லேயே செகண்ட் டாலஸ்ட் ஸ்ட்ரக்சர் இன் ஜப்பானுங்க. கிட்டத்தட்ட 634 மீட்டர் ஹைட்டு. நமக்கு வந்து தெரியும் ஃபஸ்ட்டு வந்து புர்ஜ் கலிஃபா துபாயில் இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜப்பானில் தான் வந்து மார்ச் 2012 தான் ஓப்பன் பண்ணாங்க இந்த டாலஸ்ட் டவர். நமக்கு இங்கே கம்ப்ளீட்டாக வந்து பேனரோமிக் வியூங்க, 360 டிகிரி வியூ இதில் இருக்குது. கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். ஒரு நாளைக்கு இங்கேயும் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க இந்த டவரை பார்க்க, இந்த வியூவை பார்க்கணுன்றக்காக. முக்கியமாக மார்னிங்கில் மோஸ்ட்லி இதில் வந்து கம்மியாக தான் வராங்க. ஈவினிங் வியூ தான் நல்லாயிருக்கும் சொல்லி ஈவினிங் தான் மோஸ்ட்லி வராங்க. ஸோ நாங்களும் ஈவினிங் தான் வந்தோம். அவ்வளோ கூட்டமாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஸோ நாங்கள் இங்கே தான் வந்திருக்கோம், 350 மீட்டர் டெக்கில் தான் வந்திருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வந்து வி ஹேவ் 450 மீட்டர் தனியாக ஒரு இடம் இருக்குது. அங்கேயும் நமக்கு வந்து அது எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஸோ அங்கே போனீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கையில் நடந்து போகிற மாதிரி ஃபீலிங் நமக்கு இருக்கும். சுற்றி ஃபுல்லாக கண்ணாடி தான். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது 450 மீட்டர் டெக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த இடம் நீங்கள் போனீங்கன்னா வாக் பண்ணிங்கன்னா. தாண்டி பார்த்திங்கன்னா இங்கே நிறைய உங்களுக்கு வந்து உள்ளே நிறைய இங்கே ஷாப்ஸ் இருக்குது. நிறைய நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே வாங்கிக்கலாம். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு அது இதுன்னு ஏகப்பட்ட இது இருக்குங்க. இங்கேயே மோஸ்ட்லி சில பேர் வந்து வந்தாங்கன்னா அப்படியே அந்த வியூவை பார்த்து அப்படியே உட்காந்துடுறாங்க. ஸோ ஏஞ்சி போகாமல் அப்படியே ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இந்த இடத்துலலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஃப்ளைட் வியூ எப்படி இருக்கும் எக்ஸாக்டாக அந்த மாதிரி தாங்க இந்த வியூ. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நார்மலாக சொல்கிறாங்க ஒரு பகலில் வரும்போது ஸ்கை ரொம்ப கிளியராக இருந்துச்சுன்னா 350 மீட்டர் டெக்லேயே வந்து மவுண்ட் ஃபுஜி கூட எனக்கு தெரியுமா. ஸோ மவுண்ட் ஃபுஜி உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஒரு மவுண்டனு. ஸோ அந்த மவுண்டன் வந்து இங்கே ஃபேமஸான ஒரு இடம் ஜப்பானில். அந்த 350 மீட்டர் டெக்லேருந்து மவுண்ட் ஃபுஜி கூட நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஸோ கிளியராக தெரியுன்றதுக்காக எங்கள் இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்க, 350 மீட்டர் அப்சர்வேஷன் டெக்கில் இருக்கும். கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக ஜாம் பேக்காக இருக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்கள் அப்படியே பேக் சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு வியூவு. ஸோ ஹோல் ஜப்பானே தெரியுது ஆக்சுவலாக. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் லைட். எங்கள் ஃப்ளைட்டில் நம்ம வந்து ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் ஆகும்போது நம்ம பார்ப்போம் இல்லையா, அதே எக்ஸாக்ட் அது மாதிரி தெரியுது. ஸோ ஆக்சுவலி வி ஆர் லக்கி டு பி ஹியர் இன் ஜப்பான். ஸோ டோன்ட் மிஸ் டு விசிட் ஜப்பான். தேங்க்யூ. சூப்பர். ஹைலி எக்ஸ்பென்சிவ்ங்க, எல்லாமே எக்ஸ்பென்சிவ்ங்க. அப்பா அது மட்டும் தாங்க பெரிய இஷ்யூவாக இருக்குங்க. ஒரு சின்ன கீ செயின் கூட பார்த்தீங்கன்னா யூ கேன் சி ஒரு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரிட்ஜில் விட்டுரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மேக்னெட்டு. அந்த மாதிரி நிறைய கீ செயின்ஸாக நிறைய வாங்குறாங்க ஆக்சுவலாக. லாட் ஆஃப் கீ செயின்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ரூபாய் 1000 ரூபாய் கிட்ட சொல்கிறாங்க. What is this? Post? Sky Tree Post.
ஹாய் வியூவர்ஸ், பயங்கர குளிரில் நடக்கிட்டு இருக்கேன். 3 டிகிரி செல்சியஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாதாரண போகிறாங்க இந்த ஊர் மக்கள்லாம். அதனால் நிற்க முடியல. கையில் க்ளவுஸ் போட்டுருக்கேன். ஸ்வெட்டர் போடல. ஸ்வெட்டர் பஸ்லேயே பார்த்து வச்சுருக்கேன். ஷேக் இந்த கார்லாம் பயங்கர கிளாஸியாக இருக்குங்க. ஸ்டாண்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் கலர் காரு. நிறைய பிளாக் கலர் கார் தான், டாக்ஸி உட்பட. ஸோ டே 1 நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ டின்னர் முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நேராக ரூம் தான் போகிறோம். ஹில்டன் டோக்கியோ பேல். நாளைக்கு மார்னிங் அகைன் வி ஹாவ் அ சூப்பரான இடம். வி ஹவ் பிளான் ஃபார் மவுண்ட் ஃபிஜி அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே தான் போகிறோம். ஹில்டன் நம்ம ஹோட்டல்லேருந்து 3 hours ஜேர்னி. 6:30 வேக்கப் ஆகிட்டுன்னா 6:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோடனே ஒரு 7:45 பஸ் கிளம்பிடும். ஸோ மவுண்ட் ஃபிஜி அண்ட் அதுக்கப்புறம் வி ஹாவ் டு பிளான் என்ன செகண்ட் போஸ்ட் லஞ்ச் என்ன பண்ணலாம், எந்த இடம் அப்படின்ட்டு. ஹாய். பயங்கர ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் என்ன சொல்கிறது, ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறோம். அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் வந்து சில விஷயம் நமக்கு வந்து பிடிக்கலன்னா ஏன்னா இந்த ஊருக்கு வந்தோன்னு தோணும். இந்த ஊரில் அப்படி கிடையாது. என்னால் பேச முடியல. ஸ்டார்டிங்லேருந்து ஜப்பான் இறங்கி லேண்ட் ஆகிட்டு இறங்கி வெளியே வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலான ஊர். ஆக்சுவலாக இது சரியான ஊர். இது கிறிஸ்மஸ்க்காக தான் இதெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க தெரியல எனக்கு. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஹோட்டலும் பயங்கர கிராண்ட் நிக்கோ அப்படின்னு ஹோட்டலு, அதுவும் பயங்கரமாக இருக்குது. அப்புறம் மேலே வந்து மெட்ரோ ஸ்டேஷன். இதெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க? இதெல்லாம் யார் ஓனரு? பல கோடி அதிபர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் போல இருக்குது. அவங்க தான் போல இருக்குது. இதில் டோக்கியோ டிஸ்னி சி கூட பாருங்க. ஆக்சுவலாக மேலே பாருங்க. கேன் யூ சி? ஷோ செம்ம ஊருங்க. உள்ளே போனால் தான் வேலைக்கு ஆகும். பிகாஸ் நடுங்குது. ஐ திங்க் 2 டிகிரி சொன்னாங்க ஆக்சுவலாக இறங்கும்போது. நம்ம சென்னையில் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 30 டிகிரியில் இருந்து பழகிட்டு 2 டிகிரியில் டக்குன்னு வந்தால் எப்படி இருக்கும்? அழகாக இருக்குது. அந்த சுவிட்சர்லாண்டு, யூகே அந்த மாதிரி ஊரில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அப்போலாம் இந்த மாதிரி தான் லைட்டு போட்டிருப்பாங்க கேஸ்லாம். ஸோ அதே மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. நம்ம தோணும் அதெல்லாம் பார்க்கும்போது யூடியூப்பில் இடம் சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி போகணும் அப்படின்ட்டு. ஆனால் நிச்சயமாக இந்த மாதிரி இருக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. ஹோட்டலில் நல்லாயிருக்கும் நினச்சேன், பட் இந்த மாதிரி ஹோட்டலாக இருக்கும்னு நினச்சி பார்க்கவே இல்லை. சூப்பரான ஹோட்டல். நான் ஹோட்டல் ஃபுல்லாக காமிக்க பாருங்கள்.
அங்கே தான் போகணும். ஸோ இது வந்து ரெஸ்டாரண்ட்டு. எப்படி இருப்பேன் ரெஸ்டாரண்ட் மட்டும். ஹோட்டலா இல்லை வந்து இது வந்து என்ன ஷாப்பிங் மாலாக கேட்பீங்க, அந்த மாதிரி இருக்குது. இருக்கு. Yes. அதில் பார்த்தோம்ல புல்லட் ட்ரெயின் சேம் பண்ணுறாங்க. கேபிள் கார், ட்ரெயின் எல்லாமே இருக்குங்க. ஆக்சுவலாக இதை பார்க்குறது இப்போ எப்படி பார்க்குறீங்க, இதே தான் ஊர், இதே மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு ஐ திங்க் வி ஆர் கோயிங் டு மவுண்ட் ஃபுஜி, டாலஸ்ட் மவுண்டனு. ஸோ ஐ திங்க் 3 hours ஜேர்னி ஃப்ரம் த ஹோட்டல். மார்னிங் 5:30 காலையில் எழுந்திக்கணும். ஸோ அந்த கைட் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ 5:30 எழுந்திக்கிட்டு எப்படி எழுந்திக்கும் போதில்லை, இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ 5:30 எழுந்துச்சி அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 7:30 we have to start from here again from hotel. நாளைக்கும் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஜேர்னி ஃபுல் டே என்ன சொல்கிறது, இதே மாதிரி ட்ராவலிங். 3rd day அதே மாதிரி இருக்குது. ஸோ 4-5 days we are going to have different லொக்கேஷன்ஸ் போகிறோம். நிறைய விஷயம் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். எனி மிஸ்டேக்ஸ், எனி சஜஷன்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல நான் வந்து ஐ வில் கரெக்ட் மை செல்ஃப். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணதால வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். ஒரு எக்ஸைட்டாக இருக்குது பண்ணுறதுக்கு, பட் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. கரெக்டாக வருமானது பார்த்தே பண்ணிகிட்ருக்கேன். சரி, அதுதான், வேறு எதுவும் கிடையாது. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாயிங். ஸோ let's watch my channel, Journey with Irfan. இதான் என் சேனல். 892 பேசிகிட்டே நான் வேற எங்கேயும் வந்துட்டேன். ஸோ ஜேர்னி வித் இர்ஃபான் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சாலும் சேவ் பண்ணுங்கள், பிடிக்கலாலும் சேவ் பண்ணுங்கள். ஓகே, பிகாஸ் இது மட்டும் கிடையாது. ஸோ வரப்போக நிறைய கண்ட்ரீஸோட வீடியோஸு, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு, நிறைய 892 வந்துச்சு. 892 எஸ். ஸோ நிறைய விஷயம் நம்ம பார்ப்போம். அதனால் ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ரூம் வந்தாச்சுங்க. தேங்க்யூ, பபாய், டேக் கேர், குட் நைட். ஐயோ, ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குங்க. ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. Group है साथ में, सबसे amazing place guys, must visit. Can you see? It's amazing place guys, must visit. And just follow Journey with Irfan. Please subscribe and like. Thank you.